Hi friends, welcome back to my channel. First of all, இன்னைக்கு நான் டாபிக் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி பூஸ்ட் ஆகுறது அப்படி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, மச்சான் எனக்கு ஒரு சில விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் லெவலே போச்சு மச்சான், ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட என்னால என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லடா அப்படின்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் ஆகுன்னா ஒரு சில விஷயத்தை நீங்க சேஞ்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகுறத நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க காலையில கடை நீங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு வாட்ச் கட்டுங்க, டக்கிங் பண்ணுங்க, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும், உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் கரெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நடந்து போகிறப்ப தலை குனிஞ்சிட்டு நடக்காம கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவலாக ஷோல்டரை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் ஜஸ்ட் இது பண்ணி ஹானராக நடந்தால் மட்டும்தான் உங்களால் கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும். என்னைக்குமே பாசிட்டிவாக நடக்க பாருங்க, அதான் உங்களுக்கு எப்பவுமே பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கோல் செட் பண்ணி இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கோல் செட் பண்ணி நடந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நாள் நீங்கள் செட் பண்ணி நடங்க, உங்களுக்குள்ள கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். ஓகே நண்பா.